ஸோ ஓகே, ஃபஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோனில் ஷிப்னு டைப் பண்ணோம்னா அயன் பாய்னு வரும்ல. அயன் பாய் கிடையாது, ஆக்சுவலாக நம்ம ஃபயர் ஹேண்ட். இப்போ பாருங்கள், நான் விடுவேன், இந்த ஃபயர் விடுது பார்த்தீங்களா, இதை அயன் பாய்னு வச்சுருக்காங்க, ஏன்னு தெரில. ஸோ இது ஒன்று அப்டேட்டு. ஸோ செகண்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு கார் விட்டுருக்காங்க. அது என்னென்னா, நீங்கள் 4000 போட்டிங்கன்னா ஒரு சூப்பரான கார் வரும். இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு இடம் போட்டிருக்காங்களே புதுசாக. அதை நான் இப்போ என்னென்னு சொல்ல மாட்டேன், அதை பார்த்தோன்னே ஆச்சரியப்படுவீங்க, இந்த கேமில் இப்படிப்பட்ட ஒரு இடமான்னு. இன்னும் ப்ரோ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப தூரமானு கேட்டிங்கன்னா ரொம்ப தூரம்லாம் கிடையாது, கிட்ட வந்துடும். ஸோ நம்ம வீடியோவை பார்க்குறவங்க, புதுசாக பார்க்குறவங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம 720 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கோம் வெற்றிகரமாக. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட தொடலாம். ஸோ ப்ளீஸ் கைஸ், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்காக ப்ளீஸ். ஸோ இது ஷார்ட்ஸ்ன்றதால நிறைய வீடியோ. சாரிங்க, ரொம்ப தள்ளி வந்துட்டோம். இந்த அங்கிட்டு இருக்கு. வேமா போ காரு. இந்த இடம் தாங்க. என்ன ப்ரோ, இது ஒரு என்ன இடம்னு எங்களுக்கு பார்க்கனா இன்னுமா புரியல. மிலிட்ரி பிளேஸ் பாருங்கள், இது நான் உங்களுக்கு காட்டிடுறேன், உள்ளே போய் காட்டிடுறேன். பட் என்ன, சோல்ஜர்ஸ்லாம் இருப்பாங்க, சுடுவாங்க, அதை நம்ம பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ வருவாங்க பாருங்க. இந்த வராங்கல்ல, ஏற்று விட்டு ஏற்று. வாங்க தம்பி, தாங்க தம்பி, தாங்க தம்பி, உங்களுக்குலாம் இந்தாங்க பறந்து போய் விழுகிறாப்புல நம்ம பையன். எங்கே இருக்காங்க, இருப்பாங்களே இன்னும். அதுவும் இப்படி ரைட்டு ராக்கெட் லான்ச்சர் வேலையை கொடுத்து வேண்டி தான் விடு. எங்கே இருக்காங்க, மேலே இருப்பானே ஒருத்தன். இந்த இருக்காம்ல, ஓடியாரானா, அதை வச்சுக்கோ. போயிட்டான். இந்த வராம பாருங்க ஒருத்தன். தோனை ஒன்று அடிக்க போகிறேன், செத்துப்படா. இங்கே இருக்கா இன்னும் ஒருத்தன், அவ்வளோதானா. ஸோ இதுதான் இந்த நியூ அப்டேட்டில் இடம். மிலிட்ரி பிளேஸ்னு விட்டுருக்காங்க. ஒரு ஹெலிகாப்டர் அங்கே இருக்குது, பட் நம்ம ஹெலிகாப்டர் தான் வேலை. இந்த கார் தான், இது ஒரு மிலிட்ரி கார். இந்த கார் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் என்ன, இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இதுவும் மற்ற கார் மாதிரி தான், எங்கேயாவது போய் ஃபோர்ஸ் வச்சுக்கோங்களேன், சல்லியாக உடஞ்சிடும். இதில் வேறு எதுவும் பெருசாக உடையாது. கண்ணாடி உடையும், அப்புறம் இந்த சைடில் இருக்கிற இந்த 4 டோரு, இது மட்டும் தான் உடையும். ஸோ இது நெக்ஸ்ட் இடத்த காட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் காய்ஸ். ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு புது வீடு ஃப்ராங்க்லினுக்கு அதாவது அடுத்த அப்டேட்டில் நம்ம அந்த வீட்டுக்கு தான் மாறுவோம். அதே எங்கே இருக்குன்னா, இருங்க அதையும் காட்டிடுறேன். கொஞ்சம் நாள் எனக்கு சளி வேறு பிடிச்சிருக்கு, அதனால தான் சரியாக வீடியோவும் போட முடியல. இது வரைக்கும் நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வேறு, உங்களுக்கு எக்ஸாம் இருந்துச்சு, அதனால தான் வீடியோ போட முடியல. ஸோ சாரி காய்ஸ், இதுமாதிரி தொடர்ந்து வீடியோ வரும். நீங்கள் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு நான் கேரண்டி தரேன். ப்ளீஸ் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதனால் வீடியோ போடாததுக்கு நான் மன்னிச்சிடுங்க. இனிமேல் நீங்கள் என்ன கேம்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பே கேமு, காமெடி கேமு, ஹாரர் கேமு, என்ன கேம்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் விளாண்டு காட்டுறேன். ஸோ ப்ளீஸ் கைஸ். ஸோ இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இதான் நம்ம அடுத்து வர போகிற வீடுன்னு நினைக்கிறேன். இந்த அப்டேட்டில் அப்படி தான் நினைக்கிறேன். இந்த டோர் தான் பட்டுத்தோம். இதில் ஆட்டோமேட்டிக் டோரு. துற இதுக்கு பின்னாடி போயிட்டு திறந்து ட்ரை பண்ணுவோம். நல்லா இருக்குது இந்த அப்டேட்டு. டோர் இப்படி பிடிச்சி நம்ம இது பண்ணுதே. சரி வாங்க, வீட்டுக்குள்ள என்ன நேரம் பார்ப்போம். சொன்ன மாதிரியே கார் இதாக உடையுதே, வெயிட் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்விம்மிங் பூலு. இது இந்த நம்ம பழைய வீட்டில் இருக்குல்ல, அந்த அளவோட கொஞ்சம் பெருசாக இருக்குது. முதல்ல அந்த வீடு, அதெல்லாம் காலையில் தான் தண்ணி இருக்கும். இதில் பரவாயில்ல, கொஞ்சம் நிறையா இருக்குது. சொல்ல போய் பார்ப்போம் நெக்ஸ்ட் என்னெல்லாம் இருக்குதுன்னு. இது ஏதோ ஒரு பார்க்கிங் லாட் போல். அதே சோஃபா, டைனிங் டேபிள், ஒன்றுமே இல்லை பெருசாக, ஒன்றுமே இல்லை. ரைட்டு, திரும்பிக்கிட்டு ஒரு சோஃபா. வெளியே போகிறதுக்கான இன்னொரு வழியாது. ஆமாம், வெளியே போகிறதுக்கான இன்னொரு வழி. அப்புறம் மேலே படிக்கட்டுன்னு சொல்லி ஒரு கட்டையை மட்டும் வச்சுருக்காங்க. ஏண்டா டேய் ஃப்ராங்க்லின், நீ ஒன்றும் இதுலையோட போக முடியல. எனக்கு தெரிஞ்சு சாவப்பான்னு நினைக்கிறேன். எங்கேயாவது இந்த பிளேட் என்னடா இவ்வளோ கேவலமாக இருக்குது. இங்கே ஒன்றுமே இல்லை, இங்கே ஒன்றுமே இல்லை. கிட்ட வந்தால் கம்ப்யூட்டர் இருக்குது. டே அதுக்கு அந்த வீட்டில் இருக்கிற கம்ப்யூட்டர் நல்லா பெருசாக இருக்கும். இது தூண்டு இருக்குது. பெட்டு பரவாயில்ல, பெட்டு கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது. மண்டே வெட்டிடும் போல் காத்தாடி பண்ணால் பரவாயில்ல. டிவி தாண்டி வச்சுருக்காங்க. டிவி போடுவோமா? சுவிட்சே இல்லை, எங்கேருந்து போட. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேம்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் லாண்டு காட்டுறேன். ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன கேம்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச கேம் எதுனாலும் அதை நம்ம லாண்டு காட்டலாம். ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ராங்க்லின் கேட்குறான், அப்போ இந்தியன் பை கேம்லாம் ஆட மாட்டியா அப்படின்னு கேட்குறான்.
இந்தியன் பை கேம்லேயே நிறைய இதெல்லாம் இருக்குது, விளாடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பை காய்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஐயோ வாய்க்குள்ள நுழைய மாட்டேங்குதே. அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ஜோக்கர் கேமர். தேங்க்யூ, பாய் காய்ஸ்.